ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்கணும்னா, தமிழ்நாடு அரசினுடைய தோழி விடுதியில் நீங்கள் தங்கி வேலை செய்யணும் அப்படின்னா எப்படி அதில் புக் செய்யலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் முழுவதும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்களே ஆன்லைன் மூலமாக அந்த ரூமை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா, கூகுளில் போயிட்டு www.tnwwhcl.in இந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா, கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் அப்படிங்கிற தனியாக ஒரு நிறுவனம், கார்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இந்த சர்வீஸோடு கூடிய ரூம்கள் பெண்களுக்காக, வேலை செய்யும் பெண்களுக்காக இல்லைன்னா ஸ்டூடெண்ட்டுகளுக்காக பாதுகாப்பான நல்ல ஒரு தரத்தில் இந்த ரூம் வாடகைக்கு கொடுக்குறாங்க. டெய்லி பேஸ்லேயும் அதே போல் மந்த்லி பேஸ்லேயே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் நிறைய சர்வீசஸ் உங்களுக்கு நம்ம டிஸ்பிளேலே காட்டுறோம். இந்த எல்லா சர்வீஸும் ரூம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல், பெண்களுக்கு தங்கி பயிலணும் அல்லது தங்கி வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தோழி விடுதியை தமிழ்நாடு அரசு பல்வேறு மாவட்டங்களில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட்லேயே மேலும் பல மாவட்டத்திலேயே கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்கிற மாதிரி அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் தற்போது இருக்குங்கிற லிஸ்ட்டை நம்ம டிஸ்பிளேயில் கொடுக்குறோம். அதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் உங்களுக்கு ரூம் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சென்னை, கோயம்புத்தூர், பெரம்பலூர், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விழுப்புரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்லலாம் தற்போது தோழி மகளிர் விடுதி தற்போது செயல்பாட்டில் இருக்குது. இதில் எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் தங்கணும் அப்படிங்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கிளிக் நாம் இப்போ பெரம்பலூர் கிளிக் பண்ணியிருக்கோம். அது அந்த தோழி மகளிர் விடுதி அது டிஸ்பிளேல இப்போ காட்டுது. இதனுடைய அட்ரஸும் டிஸ்பிளேல இப்போ போட்டிருக்காங்க. இதிலே இந்த வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். எந்த மாவட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் ரூம் தேவைப்படுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மோர் டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதில் ரூம் உங்கள் வசதிக்கு ஏற்றா போல் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 4 பெட் தேவையாக இருந்தால் 4 பெட்ரூமு, சிங்கிள் பெட்ரூமு, செகண்ட் பெட்ரூமு, இது போல் நிறைய வசதிகள் கொண்ட ரூம் இதில் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு மந்த்லி பேஸில் வேணுமா, டெய்லி பேஸில் வேணுமா, அதற்கான கட்டணம் எவ்வளோங்கிறதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இதில் பதிவு பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாவட்டத்தில் தங்கி வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் இதில் குறைந்த வாடகையில் ஒரு பாதுகாப்பான பெண்களுக்கான ஒரு விடுதியாக இதில் இருக்குது. இதில் நியூ செலக்ட் பண்ணிக்கணும். நியூ செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிட்டு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டு உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் கொடுக்கணும். ஆதாரில் இருக்கிற மாதிரி உங்கள் அட்ரஸ் இதில் கொடுக்கணும். என்ன டிஸ்ட்ரிக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுக்கணும். அடுத்து எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், உங்கள் நேம், எமர்ஜென்சி தாய் பேர், தந்தை பேர், கணவர், அவங்க பேர், அவங்க மொபைல் நம்பர் இதில் பதிவு செய்யணும். அது சேஃப்டிக்காக இது கேட்குறாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஏஜ், உங்களுடைய பிளட் குரூப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேரிட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் கேட்குது. உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக் அது கிளிக் பண்ணணும். அடுத்து ப்ரொஃபஷனில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா, ஸ்டூடெண்ட்டாக அப்படிங்கிற மாதிரி அதில் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹேவ் எனி மெடிக்கல் இல்னஸ், மெடிக்கல் ரீதியாக ஏதாவது செலக்ட் பண்ணணும்னா அதில் நீங்கள் அதை போட்டுக்கலாம். உங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோ கேட்குறாங்க. ரீசன்ட் ஃபோட்டோ போட்டுக்கிட்டு அட்ரஸ் ப்ரூஃப் அதில் அட்டாச் பண்ணணும். ஆதார் கார்டு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ரூம் டைப்பை பொறுத்தளவு ரூம் டைப் உங்களுக்கு ஏசி ரூமா, 2 பெட்ரூமா, சிங்கிள் பெட்ரூமா அதெல்லாம் கேட்குது. அது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பெட்டு டைப்பு சிங்கிள் பெட்டாக கேட்குறாங்க. ஸ்டே நீங்கள் மந்த்லி ஸ்டே பண்ணுறீங்களா இல்லை டெய்லியும் 10 நாள் 5 நாள் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் அதை செக் பண்ணிக்கலாம். செக்இன் எப்போ நீங்கள் ரூமுக்கு வர்றீங்கிறத அதை கொடுத்துக்கணும். ரீசன் ஆஃப் ஸ்டே, எதுக்கு இங்கே ரூமில் ஸ்டே பண்ணுறீங்க அப்படிங்கிறது அதில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சேர் ஃப்ரெண்ட்லி ரூம்ஸ், வீல் சேர் தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுட் ஆப்ஷன் தேவையான்னு கேட்டிருக்காங்க. அதுவும் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் எந்த கம்பெனி, என்ன வேலை பார்க்குறீங்க, அந்த கம்பெனி அட்ரஸ், ஃபுல் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் வேலை செய்யறதுக்கு இந்த ரூமுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதுவும் கொடுக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் கேட்குறாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த தோழி விடுதி நீங்கள் எதில் பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அது நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தோம் இல்லை பேப்பரில் பார்த்தோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அது அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். அதை வச்சு நீங்கள் இந்த விடுதியில் நீங்கள் தங்கிக்கலாம். தோழி மகளிர் விடுதிக்கு இந்த அடிப்படையில் தான் ஆன்லைன் மூலமாக புக் பண்ணேன். நண்பர்களே, இது பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.